மிக முக்கியமான ஒரு விடயம் சம்பந்தமாக இந்த காணொளியை நான் வெளியிடுகிறேன். இன்று காலை முரசு பத்திரிகையிலே வடக்கில் 5940 ஏக்கர் நிலத்தை அரசு இரகசியமாக கபளீகரம் செய்வதாக செய்தி வெளிவந்திருக்கிறது. சத்தம் சந்தடியின்றி வர்த்தமானி வெளியிடப்பட்டதாக விவரங்களோடு செய்தி வந்திருக்கிறது. இதிலே அதாவது மார்ச் மாதம் 28ஆம் திகதி இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிலே யாழ்ப்பாணத்திலே 3669 ஏக்கர் காணியும், முல்லைத்தீவு மாவட்டத்திலே 702 ஏக்கரும், கிளிநொச்சி மாவட்டத்திலே 515 ஏக்கரும், மொத்தமாக 5940 ஏக்கர் நிலங்கள் வடக்கு மாகாணத்திலே சுவீகரிப்பு செய்வதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அரசு பதவிக்கு வருகிறதும் அதற்கு முன்னரும் இந்த காணிகளை, அதாவது மக்கள் பாவனைக்காக இருக்கிற நிலங்களை நாங்கள் முழுமையாக விடுவிப்போம் என்ற வாக்குறுதியோடு ஆட்சிக்கு வந்த அரசாங்கம். இதுவரைக்கும் ஒரு அங்குல நிலம் கூட விடுவிக்கப்படவில்லை. இதை நாங்கள் தெளிவாக சொல்லிக்கொண்டே வருகிறோம். 2 வீதிகள் மட்டும் திறந்து விடப்பட்டிருக்கின்றன. முதல்ல 618 மீட்டர் ஒரு சிறு துண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு முதல் திறந்து விடப்பட்டது. இப்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வருகிற போது பெலாலி வீதி ஒரு பகுதி திறந்து விடப்பட்டிருக்கிறது கட்டுப்பாடுகளோடு. ஆனால் ஒரு அங்குல நிலமேனும் மக்களுக்காக விடுவிக்கப்படவில்லை. அப்படி இருக்க, சரி, விடுவிக்கப்படாமல் இருக்கிறது ஒரு பக்கம் இருக்க, மக்கள் பாவனைக்காக இருக்கிற நிலங்களை 6000 ஏக்கர் மட்டில் திரும்பவும் அரசு உடைமையாக்குவதற்கு சுவீகரிப்பு தகவலை அரசாங்கம் வர்த்தமானியிலே வெளியிட்டிருப்பது மிக மிக மோசமான ஒரு விடயம்.